ஹலோ எவ்ரிவன். ஐம் அ பேட் பாய். இஃப் யூ ஆர் பேட், ஐம் யுவர் டேட். இதெல்லாம் சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நிஜத்துல நம்ம யாருமே கெட்டவங்களா இருக்க ஆசைப்படுறதில்ல. கெட்டவங்கன்னு பேர் எடுக்கவும் விரும்புறதில்ல. ஆனா நமக்கே தெரியாம நம்ம சில கெட்ட பழக்கவழக்கங்கள வச்சிருப்போம். அது அவ்ளோ மோசமான கெட்ட பழக்கம் இல்ல அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லிக்கிறோம். ஆனா ஒரு சில கெட்ட பழக்கங்கள் உங்களோட டோட்டல் இமேஜையே மாத்திரும். நீங்க எவ்ளோ நல்ல மனிதரா இருந்தாலும் சரி, இந்த முக்கியமான 10 விஷயங்கள் உங்களோட ஹேபிட்டா இருந்தா, நீங்க இதுவரைக்கும் சேர்த்து வச்ச நல்ல பேர கம்ப்ளீட்டா ஸ்பாயில் பண்ணவும் சான்சஸ் இருக்கு. இதுவரைக்கும் அத பத்தி யோசிக்காம உங்களோட லைஃப லீட் பண்ணியிருந்தா, இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஹேபிட்ஸ மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இது வெறும் அட்வைஸ் வீடியோவா இருக்க போறதில்ல. உங்கள மாத்திக்க நீங்க செய்ற ஒரு முயற்சிக்கு ஒரு கைடன்ஸ் தர மாதிரியான பதிவா தான் இது இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெகட்டிவ் ஆட்டிட்யூட். அந்த பக்கம் பாதாள கிணறு. இது வந்த பாதை. புலிகேசி படத்துல வர்ற இந்த காமெடிய யாரெல்லாம் ரசிச்சு பார்த்திருக்கீங்க? டென்ஷனா நடந்து போற மன்னருக்கு அந்த வழியில இருக்கிற பிரச்சனைகள மட்டுமே அந்த மந்திரி சொல்லிட்டு வருவாரு. இது நல்ல விஷயம் தானே, அவரை காப்பாத்த தான் அதெல்லாம் சொல்றாரு. இப்படி உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக சொல்ற சில நெகட்டிவான விஷயங்கள நீங்க நல்ல மூட்ல இருக்கிறப்ப சொன்னா நீங்க அத ஹாப்பியா ஏத்துப்பீங்களா? எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறியே, உன்னை வச்சுட்டு ஒரு நல்ல வேலையும் செய்ய முடியாது. ஏன்பா இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? இப்படிதான் திட்ட தோணும். அதை விட முக்கியமா இது மாதிரியான மனிதர்கள் கூட பழக்கம் வச்சுக்கவே விரும்ப மாட்டோம். அது என்ன அவ்ளோ மோசமான பழக்கமா? எல்லாரும் ஏதோ ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அதுல இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறதும் நார்மல் தானே. இதுல என்ன அவ்ளோ பெரிய தப்பு இருக்கு? ஓரளவுக்கு நெகட்டிவா பேசுறவங்க, யோசிக்கிறவங்கள யாரும் பெருசா நினைக்கிறது கிடையாது. ஆனா இந்த அளவுக்கு எப்போ அதிகம் ஆகுதோ, அந்த நெகட்டிவிட்டிய எப்போ அவங்க லைஃபுக்கே பெரிய பிரச்சனையா மாறுதோ, அந்த மாதிரியான மனிதர்கள யாருமே விரும்புறது கிடையாது. அவங்க மேல ஒரு மரியாதையும் ஏற்படாது. நீங்க எவ்ளோ எஃபிஷியன்ட்டா வேலை செய்றவரா இருந்தாலும், இல்ல வேற எந்த மாதிரியான நல்ல பழக்கவழக்கங்கள் உங்ககிட்ட இருந்தாலும், ஒரு நெகட்டிவான ஆட்டிட்யூட் இருந்தா, அது உங்களோட இமேஜ கண்டிப்பா பாதிக்கும். ஆட்டிட்யூட் அப்டின்னா அணுகுமுறை அப்படின்னு அர்த்தம். நீங்க ஒரு விஷயத்த எப்படி அணுகுறீங்களோ, அத வச்சு தான் நீங்க என்ன மாதிரியான மனிதர் அப்படின்னு முடிவு செய்றாங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவா யோசிச்சு, அதுல இருக்கிற நல்ல விஷயங்கள மட்டுமே பார்க்க தெரிஞ்சவங்க, எப்பவுமே அதே போல ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. நீங்க எவ்ளோ நெகட்டிவா பேசினாலும், இவங்க அப்ரோச்ல எந்த சேஞ்சும் இருக்காது. என்ன மாதிரியான நெகட்டிவான சிச்சுவேஷன்ல இருக்கிற நிலைமை வந்தாலும், அதுல இருக்கிற வாய்ப்புகள மட்டும் தான் பார்ப்பாங்க. அத வச்சு அவங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம்ஸ ஈஸியா சால்வ் பண்ணுவாங்க. ஆனா எப்பவும் நெகட்டிவா யோசிக்கிற ஒருத்தர், அவரோட லைஃப்ல என்ன நல்லது நடந்தாலும் அத பத்தி சந்தோஷப்படவே மாட்டாரு. அவங்க கூட இருக்கிறவங்க, அவங்க பழகுற எல்லார்கிட்டயும் அந்த நெகட்டிவிட்டிய ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருப்பாங்க. பொதுவாவே எப்பவும் சோர்ந்து போய் கவலையான முகத்தோடவே இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் உற்சாகமா செய்யவே மாட்டாங்க. நடக்கிறது எல்லாமே முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி, எப்பவும் லைஃப்ல ஒரு பிடிப்பே இல்லாத மாதிரி நடந்துக்குவாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட அது நடக்காது, அதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கு, அது செஞ்சா சரியா இருக்காது. இந்த மாதிரியான யோசனைகள் தான் அவங்க மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நம்மளோட ஆஃபீஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கூட இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. வேற வழி இல்லாம தான் இவங்க கூடலாம் பேசிட்டு இருப்போமோ தவிர, இவங்க கூட எப்பவும் ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் வச்சுக்க விரும்பவே மாட்டோம். இதையே இவங்களுக்கு ஏத்த மாதிரி யோசிச்சுட்டு, இன்னும் அதிகமான நெகட்டிவிட்டியோட சுத்திட்டு இருப்பாங்க. இது கேக்குறதுக்கு சின்ன விஷயமா தெரிஞ்சாலும், இது கண்டிப்பா மாத்திக்க வேண்டிய ஒரு குணம் தான். முதல்ல உங்க கூட பேச யோசிப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட இருந்து விலக ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் உங்கள மொத்தமா அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக என்ன செய்ய முடியும்? விதின்னு ஏத்துக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு பதில் தான் இவங்க கிட்ட இருந்து வரும். ஆனா உங்களுக்கே தெரியாம இந்த ஹேபிட்ட நீங்க வச்சிருந்தா கட்டாயம் அத மாத்திக்க முடியும். நம்ம எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல கொஞ்சம் நெகட்டிவா யோசிக்கவும், பேசவும் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா அதனால லைஃப்ல பிரச்சனைகள தவிர வேற எதுவுமே வரல அப்படின்னு தெரிஞ்சதும் அத மாத்திக்கவும் ட்ரை பண்ணுவோம். சின்ன விஷயத்திலேயே இத சரி செய்யாம விட்டதுதான் இப்போ கம்ப்ளீட்டான ஒரு நெகட்டிவ் மனிதரா உங்கள மாத்திருக்கு. முதல்ல உங்க மனச அமைதியா வச்சுக்க மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்க மைண்ட்ல வர தாட்ஸ கவனிச்சு பாருங்க. எப்ப எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் வருது, எதை நினைச்சு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்க முயற்சி செஞ்சு பாருங்க. அதோட ரிசல்ட்ட நோட் பண்ண ஆரம்பிச்சா உங்க மைண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் வரும். உதாரணமா இன்னைக்கு பஸ் ரஷ்ஷா வராது, எனக்கு ட்ரெயின்ல உட்கார சீட் கிடைக்கும். இப்படியெல்லாம் ரொம்ப சில்லியான விஷயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுத்து பாருங்க. அது அப்படியே விடாம கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்களுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. உங்களோட அப்ரோச் கண்டிப்பா மாறும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாகும். எப்பவும் இது மாதிரியான நெகட்டிவ் மென்டாலிட்டியில இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட் இல்லாத நபரா தான் இருப்பாங்க. அவங்களோட நம்பிக்கைய அதிகப்படுத்துற முயற்சிகள செஞ்சு பார்த்தாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா நெகட்டிவிட்டி அவங்கள விட்டு போக ஆரம்பிக்கும்.
அவங்களோட மதிப்பும் அதிகமாகும். எல்லா வழிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுதான். அதுக்காக எல்லாமே நெகட்டிவா இருந்தா எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு நினைக்கிறது தான் தவறான வழியா இருக்கும். அடுத்ததா செல்ஃப் அட்வர்டைசிங். சுய புராணம் பாடுறவங்க இல்ல தற்பெருமை பேசுறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க வளர்ந்த கதை வாழ்ந்த கதைன்னு வெறும் கதைகளை மட்டுமே பேசுறவங்கள யாருமே மதிக்க மாட்டாங்க. அட இது என்னங்க அநியாயமா இருக்கு? நான் செஞ்ச சாதனைய நான் சொல்லாம இந்த மக்களுக்கு எப்படி தெரியும்? என்னை பத்தி நான் தானே சொல்லணும். கண்டிப்பா உங்களை பத்தி இன்ட்ரடக்ஷனை நீங்க தான் சொல்லணும். நீங்க செஞ்ச சாதனைய உங்களோட பெருமைய இந்த உலகம் தான் உங்களுக்கு சொல்லணுமோ தவிர அதையும் நீங்களே சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல ஒரு வழி காட்டுறதுக்கு உங்களோட லைஃப்ல நடந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அதுவும் அவங்களா விருப்பப்பட்டு கேட்டா மட்டும்தான். இல்லனா இந்த காலத்துல அட்வைஸ் பண்ணாலே பூமர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. இதுல உங்க பெருமையெல்லாம் நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அவ்வளவுதான். உங்கள கற்கால மனிதரா ஒதுக்கி வச்சிருவாங்க. உங்கள பார்த்தாலே சிதறி ஓடிடுவாங்க. ஐயையோ வந்துட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பார்த்தாலே எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதெல்லாம் கேட்க காமெடியா இருந்தாலும் அதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது உங்களுக்கு இருக்கிற மரியாதை அங்க இல்லாம போறதுதான். நிஜமாவே நீங்க சாதிச்ச ஒருத்தரா இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சு முன்னேறி வந்தவரா இருந்தாலும் நீங்களே உங்கள பத்தி பெருமையா பேசுற கதைகளை கேட்க யாருமே இங்க ரெடியா இல்ல. அதுக்காக என்ன செய்ய சொல்றீங்க? 4 பேர் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறது தப்பா? இல்லவே இல்ல. 4 பேர் இல்ல, 4000 பேர் உங்கள பத்தி பெருமையா பேசணும்னா, நீங்க அமைதியா இருக்கணும். அமைதியா, அடக்கமா அவங்க வேலைய மட்டும் செஞ்சுட்டு முன்னேறி போயிட்டே இருக்கிறவங்கள பத்தி எல்லாருமே எப்பவுமே பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உலகத்துல நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறத விட, நம்மள சுத்தி இருக்கிறவங்க தான் நம்மள கவனமா நோட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க எப்போ என்ன செய்றீங்க? எதுல சக்சஸ் ஆகுறீங்க? எப்போ நீங்க ஃபெயிலியர பாக்குறீங்க? இப்படி எல்லாத்தையும் உத்து பார்க்க கமெண்ட் அடிக்க ஒரு கூட்டமே ஆக்டிவா இருக்காங்க. இதுல நீங்களும் உங்கள பத்தியே பேசிட்டு இருந்தா கேக்குறவங்களுக்கும் சலிப்பா இருக்கும். உங்க மேல இருக்கிற மரியாதையும் கம்மியாகும். நம்ம சாதனைகளை நாம சொல்றத விட அத மத்தவங்கள சொல்ல வைக்கிறது தான் உண்மையான வெற்றியா இருக்கும். உங்களோட மதிப்பையும் மரியாதையும் கெடுக்கிற விதத்துல சுயபெருமை பேசுறது தப்பான பழக்கமா இருக்கும். இத மாத்திக்க முயற்சி செய்யறது அவ்வளோ ஈஸியா இருக்காது. ஏன்னா அது உங்க மனசுல ஊறி போன பழக்கமா மாறி போயிருக்கும். படிப்படியான முயற்சிகளால தான் இத சரி செய்ய முடியும். ஒரு தப்பான பழக்கத்தால உங்க சாதனைகளோட மதிப்பே குறையும்னா அதை நீங்க மாத்திக்க ட்ரை பண்றது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும். உங்க கூட இருக்கிறவங்க யாராவது இந்த ஹேபிட்டை வச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். வெறும் குறைகளை சொல்லாம அவங்க கிட்ட இருக்கிற மத்த நல்ல விஷயங்களை புரிய வச்சு இந்த பேட் ஹேபிட்டை மாத்த அவங்களுக்கு உதவி செய்யலாம். அடுத்ததா பீயிங் லேட். பஞ்சுவாலிட்டி, பேட் டைம் மேனேஜ்மெண்ட், லேட்டா போறது எப்படி வேணாலும் சொல்லலாம். சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் முழுக்க சும்மா இருந்து பாருங்க, அப்ப தெரியும். இது ஒரு ஃபேமஸான காமெடி சீன். இந்த மாதிரி சும்மா பொழுதுபோக்குற ஒருத்தர் மட்டும்தான் நேரத்தை சரியா யூஸ் பண்ணாம இருக்காருன்னு சொல்ல முடியாது. செய்ய வேண்டிய வேலைய செய்ய வேண்டிய நேரத்துல செய்யாம இருக்கிறதும் தவறான செயல்தான். காலேஜ்ல, ஸ்கூல்ல இல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு போறப்போ டைமிங் தான் ரொம்ப முக்கியம். உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸை தள்ளி போடுற பழக்கம் இருக்கிறதும் ஒரு தப்பான டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். நீங்க செய்யற வேலையில அதுக்கான டைமிங்க கீப் அப் பண்றதுல தான் உங்களோட பர்சனாலிட்டியை டிசைட் பண்ணுவாங்க. பொறுப்பா நேரத்தோட அவசியம் தெரிஞ்ச ஒருத்தருக்கு மட்டும்தான் பெரிய பொறுப்புகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன டைமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா கூட பெரிய வாய்ப்புகள் உங்க கையை விட்டு போயிடலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனையோ இல்ல சயின்டிஸ்டையோ கேட்டா அந்த ஒரு நிமிஷமோ ஒரு மில்லி செகண்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன டைமிங் மிஸ் ஆனா கூட நீங்க சொல்ல வந்த விஷயத்தோட அர்த்தமே மாறி போக வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க செய்யற வேலையில உங்க டைமை சரியா கீப் அப் பண்ண முடியாம போச்சு அப்படின்னா உங்க மேல இருக்கிற மதிப்பும் கம்மியாகிடும். பொறுப்பான எந்த வேலையும் உங்ககிட்ட தர யோசிப்பாங்க. நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள அதை முடிக்க முடியாம போனா அந்த வேலையோட ஃபுல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்காது. டைம் அப்படிங்கிறதே ஒரு ரெஃபரன்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சில சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ்ல டைம் அப்படிங்கிறதோட கான்செப்டே வேற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இன்னும் பூமியில தான் இருக்கோம். இன்னும் மாசுக்கோ இல்ல மூணுக்கோ போய் செட்டில் ஆகல. அதனால இப்போ இங்க இருக்கிற முக்கியமான சோர்ஸ் டைமிங் தான். படிப்பு, வேலை, உங்க லைஃப்ல நடக்கிற எல்லாமே சரியான டைம்ல நடக்கணும். ஒரு சில விஷயம் தப்பா போனா அதை சரி செஞ்சுக்கலாம். ஆனா எல்லாமே தப்பான டைமிங்ல நடந்தா உங்க லைஃபோட பாதையே மாறி போக வாய்ப்பு இருக்கு. கிளாஸுக்கு ஆஃபீஸுக்கு லேட்டா போறத இவ்ளோ பெரிய தப்பா சொல்றீங்களேன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு நீங்க கண்டுக்காம இருக்கிற இந்த சின்ன தப்பான ஹேபிட் தான் உங்க லைஃப்ல நடக்க போற
பல நிகழ்வுகளுக்கு ஒரு பெரிய தடையா மாறும். சின்ன வயசுல இருந்தே இந்த பழக்கத்தை கொண்டு வர முயற்சி செய்யுங்க. முக்கியமான ஏதாச்சும் நடந்தா மட்டும் டைம் கீப் அப் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல கூட எல்லாத்துக்கும் சரியான டைமிங்கை ஃபாலோ பண்ண முயற்சி செய்யுங்க. லைஃப்ல எப்பவுமே திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற நேரம் மட்டும்தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை மதிப்பை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களோட மரியாதையும் காப்பாத்திக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஒரு இடத்துல 9 AM இருக்கணும்னா 9 AM இஸ் ஈக்குவல் டு 9 AM. 9.01 AM அப்படின்னா கூட நீங்க அந்த இடத்துல ஒரு செகண்ட் லேட் அப்படிங்கிறத மறக்காதீங்க. நேர்மை, பீயிங் டிஸ்ஹானஸ்ட். நேர்மை இப்போ ரொம்ப தப்பான வார்த்தையா மாறிடுச்சு. நேர்மையா இருக்கிறவங்கள பொழைக்க தெரியாதவங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதோட உண்மையான மதிப்பும் குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா இன்னும் பல பேர் அந்த நேர்மையை கைவிடாம காப்பாத்திட்டு இருக்காங்க. அவங்க செய்யற வேலையில அவங்க உறவுகள், நண்பர்கள் கிட்ட கூட அந்த நேர்மையை கடைபிடிக்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க. இந்த ஒரு குணம் மட்டும்தான் ஒரு முறை இழந்துட்டா திரும்ப அதை நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நீங்க அது வரைக்கும் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் ஒரு சின்ன தப்பான செயலை செஞ்சிட்டா கூட உங்க மேல இருக்கிற மொத்த நம்பகத்தன்மையும் மாறிடும். இப்போ சில பேர் நேர்மை இல்லாம இருக்கிறத அவ்வளோ பெரிய தப்பான செயலா நினைக்கிறதே கிடையாது. நாடு அப்படி போயிட்டு இருக்கு, சிஸ்டம் அப்படிதான் இருக்கு அப்படின்னு போலியான சமாதானம் சொல்லிக்கிட்டு தன்னோட நேர்மை இல்லாத பண்பை பெருமையா நினைக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல இன்னுமே நல்ல பண்புகள் மதிக்கப்படுது. சில முக்கியமான குணத்தை நீங்க எப்பவும் அவுடேட்டட் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஹானஸ்டி. உங்க நேர்மைய தடுமாற செய்யற அந்த ஒரு சின்ன செயல் அப்போதைக்கு பலன் தர மாதிரி தெரியும். ஆனா அதோட பலன் உங்க லைஃப் ஃபுல்லா ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் இல்ல, ரொம்பவே கஷ்டம்தான். நேர்மைக்கு உதாரணமா பல தலைவர்களை சொல்லலாம். உங்க குடும்பத்துல கூட நேர்மையா நாணயமா இருந்து நல்ல பேர் வாங்கினவங்க பல பேரு உங்க மைண்டுக்கு வரதான் செய்வாங்க. இவங்க எல்லாருமே தனக்கான வாழ்க்கைய மட்டுமே வாழ நினைக்காம அவங்க கிட்ட இருக்கிற ஃபேமிலி, சொசைட்டி இது எல்லாமே நினைச்சு அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம மீட் பண்ற பல பேரை பத்தி யோசிக்கிறப்போ ஒரு சிலரை பாக்குறப்ப அவரோட குடும்பமே ரொம்ப நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லுவோம். பல ஜெனரேஷனுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் நேர்மையா இருந்ததுக்கு இப்ப வரைக்கும் அந்த ஃபேமிலிக்கு ஒரு நல்ல லேபிள் கிடைச்சிட்டு இருக்கும். நீங்க நேர்மையா இருக்கிறது உங்க மேல இருக்கிற மரியாதையை மட்டும் அதிகமாக்குறது இல்ல, உங்களோட மொத்த குடும்பத்துக்கும் நீங்க சார்ந்த சமூகத்துக்கும் ஒரு நல்ல மரியாதையே உருவாக்கி தரும். இந்த நேர்மைக்கு பதிலா நீங்க என்ன விலை கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவலே இருக்காது. பெரிய விஷயத்த மட்டும் யோசிக்காம உங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகள்லையும் உங்க நேர்மைய ப்ரூவ் பண்றதுக்கு தயாராருங்க. உங்க மேல இருக்கிற மரியாதைய பல தலைமுறை தாண்டியும் தக்க வச்சுக்க கண்டிப்பா முடியும். நேர்மை எப்பவுமே உங்க மேல இருக்கிற மரியாதைய இன்னும் அதிகப்படுத்த தான் செய்யும். ஸோ ஹானஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி அப்படிங்கிறத எப்பவும் மறக்காதீங்க. அடுத்ததா லேக் ஆஃப் எம்பத்தி. இரக்கமே இல்லையா உனக்கு? கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறீங்களே. இப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்போ பொதுவா யாரும் கேட்க முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்துல பெருசா பேசினாங்க. இப்ப எல்லாம் அதுக்கான வேல்யூவே இல்ல. நீங்க உங்க லைஃப்ல எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்களோ அதுதான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க. ஆனா இரக்கம், கருணை இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் உங்களோட சக்சஸ்க்கு கூட ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா இல்ல ஒரு தப்பான விஷயம் நடந்தா கூட அதை வீடியோ எடுக்கவும் வேடிக்கை பார்க்கவும் தான் நினைக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ரொம்ப சில பேர் தான் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்றாங்க. வேடிக்கை பார்க்கறவங்களுக்கும் உதவி செய்யறவங்களுக்கும் இருக்கிற அந்த சின்ன இடைவெளி தான் இன்னொரு மனுஷனோட லைஃப்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அந்த ஒரு செகண்ட் யோசிக்காம நீங்க செய்யற உதவி எத்தனை பேரோட லைஃப்ல அது நல்லதை செய்யும்னு தெரியுமா? இதுக்கு பெரிய மனசெல்லாம் வேணாங்க. கொஞ்சம் கருணையும் இரக்க குணமும் இருந்தாலே போதும். நேரடியா மத்தவங்களை ஹர்ட் பண்ணாதான் இரக்கம் இல்லாம நடந்துக்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்த கண்டுக்காம இருக்கிறது கூட உங்களோட மனித நேயத்தை சந்தேகப்பட வைக்கும். கருணையா இருக்கணும் அப்படின்னா உடனே மதர் தெரேசா மாதிரி இருந்தாதான் முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்க கூட இருக்கிற சக மனிதர்கள் கிட்ட, உங்களுக்கு அடுத்த நிலையில இருக்கிற மக்கள் கிட்ட ஒரு கருணையான உணர்வு கண்டிப்பா இருக்கணும். ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறப்ப அடுத்தவங்க இடத்துல இருந்தும் அதை பத்தி யோசிக்கிற மனசு இருந்தாலே போதும் உங்களோட கருணைய, இரக்க குணத்தை அதுல உங்களால வெளிக்காட்ட முடியும். இரக்கம், கருணை இது இல்லாம இருக்கிற மனிதர்கள் கிட்ட எந்த நல்ல குணம் இருந்தாலும் அது வெளியவே தெரியாது. லைஃப்ல சக்சஸ், பணம், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா எல்லாத்தையும் விட ஒரு ஈரமான மனசு இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால உங்களுக்கு எந்த நல்லதும் நடக்காம போனாலும் உங்க மேல இருக்கிற மரியாதை ஜாஸ்தியாகும். உயிர்கள் மேல நீங்க காட்டுற அன்பு,
அன்பும் இரக்கமும் உங்களை ஒரு நல்ல மனிதரா அடையாளம் காட்டும். அடுத்தது பொய் பேசுறது. இரக்கம் இல்லாம இருக்கிறத எப்படி ஃபேஷனா சர்வைவலுக்கு தேவையில்லாத விஷயமா நினைக்கிறாங்களோ அதேதான் பொய் பேசுறதுக்கும். பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்குல பேசக்கூடாது. இது பொய் பேசுறத நார்மலாக்குற காமெடியான வசனம். பொய்யே பேசாமலாம் லைஃப கொண்டு போக முடியாதுப்பா. இது நம்ம லைஃப்ல நார்மலா பேசுற வசனம். இது ரெண்டுமே பொய் பேசுறது சரி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். ஆனா நேர்மைக்கு எப்படி ஒரு மதிப்பு இருக்கோ அதே போல பொய்யே பேசாம இருக்கிறதும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி உங்களோட நல்ல பேரை காப்பாத்த உதவும். மத்தவங்கள பாதிக்காத அளவுக்கு பொய் சொல்லலாம். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் செய்யலாம். இப்படி நீங்க எந்த மாடுலேஷன்ல சொன்னாலும் பொய் பொய் தான். எப்பவும் அது உண்மையா மாறாது. உண்மைக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையையும் ஒரு சின்ன பொய்க்கு எப்பவுமே ஈடு செய்ய முடியாது. எல்லா இடத்துலயும் உண்மைய பேசினா கண்டிப்பா எந்த வேலையும் செய்ய முடியாது அப்படின்னு காரணம் சொல்றவங்க ஒரு முறை நீங்க சொல்றது பொய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்க சொல்ற எல்லாமே உண்மையா இல்ல பொய்யா அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. நீங்க சொல்ற உண்மை கூட பொய்யாதான் தோணும். உண்மையே சொல்ற ஒருத்தருக்கு இருக்கிற மரியாதை எப்பவும் இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. நீங்க பேசுற எல்லா பொய்களையும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்க தெரியணும். ஆனா அது பிராக்டிக்கலா முடியாத விஷயம். ஏன்னா நடக்காத கற்பனையில இருந்த விஷயத்த அவ்வளோ கரெக்டாலாம் ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. அதுக்கு பேசாம உண்மையே சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா அதுதான் நிஜம். அதுக்கு தான் சாட்சிகள் தேவைப்படுது. நீங்க பேசுற உண்மைக்கு எப்பவுமே ஒரு சாட்சி தேவையே இருக்காது. பொய்யான விஷயத்த நிரூபிக்க தான் சாட்சிய தேடணும். இந்த ஒரு கெட்ட பழக்கம் மட்டும்தான் காலம் காலமா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாவே இருந்துட்டு வருது. பொய் பேசினா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க கூட அது ஒரு நிலையான வெற்றியை தராது அப்படின்னு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஒரு பொய் தர லாபத்தை மட்டும்தான் பெருசா நினைக்கிறோம். ஆனா அதுக்கு பின்னாடி அவங்க இழந்த எல்லாத்தையும் நாம ஆராய்ஞ்சு பார்க்க தயாரா இருக்கிறது இல்ல. உங்ககிட்ட உண்மையை எதிர்பார்த்து வரவங்க கிட்ட பேசுற பொய் உங்களோட உறவை பாதிக்கும். உங்க வேலையில நீங்க சொல்ற பொய் உங்களோட நேர்மையை சந்தேகப்பட வைக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க பேசுற சின்ன சின்ன பொய்கள் கூட ஒரு பெரிய மோசமான பாதிப்பை தர முடியும். பொய் எப்பவுமே நிஜம் ஆகாது. பொய்யான மனிதர்கள் எப்பவும் மரியாதைக்குரியவங்களா இருக்க மாட்டாங்க. இத புரிஞ்சவங்க மட்டும்தான் பொய்னால கிடைக்கக்கூடிய லாபத்தை பத்தி யோசிக்காம எப்பவும் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. உங்க உண்மையான மரியாதையை காப்பாத்துற சக்தி எப்பவுமே ஒரு பொய்க்கு இருக்கிறதே கிடையாது. அடுத்தது எக்ஸ்கியூஸ் சொல்றது. செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம். என்னங்க, இதெல்லாம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? நம்ம டெய்லி லைஃப்ல எப்பவும் சொல்ற டயலாக்ஸ் தான் இதெல்லாம். வீட்ல, ஆஃபீஸ்ல, உங்க குழந்தைங்க கிட்டன்னு எப்பவுமே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்றது தான் எக்ஸ்கியூசஸ். அட என்னங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? அப்புறமா செய்ய ட்ரை பண்றேன்னு தானே சொல்றேன். இதெல்லாம் எப்போ கெட்ட பழக்கம் ஆச்சு? பொய் பேசுறதும் எக்ஸ்கியூஸ சொல்றதும் ஒரே மாதிரி இருக்காது. சொல்லப்போனா பொய்யை விட மோசமான பாதிப்பை தரக்கூடியது இந்த எக்ஸ்கியூசஸ் தான். ஒரு தப்பான நம்பிக்கையை ஏற்படுத்துற இந்த எக்ஸ்கியூசஸ யாருமே விரும்புறதில்ல. எப்பவுமே இது போல எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபரை யாருமே விரும்புறது கிடையாது. இவங்க எந்த வேலையையும் சரியா செஞ்சு முடிக்கவே மாட்டாங்க. சோம்பேறித்தனமா இல்ல பழக்கமானு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இவங்க சொல்ற எக்ஸ்கியூசஸ் நமக்கு ஒரு விதமான நெகட்டிவ் ஃபீலை மட்டும்தான் தர மாதிரி இருக்கும். உங்களோட பொறுப்பில்லாத தன்மையை மட்டும்தான் இந்த ஹேபிட் வெளிக்காட்டுமோ தவிர உங்களோட எபிலிட்டி, நீங்க செய்யற முயற்சிகள் இது எதுவுமே வெளியில வராது. ஏன்னா எக்ஸ்கியூசஸ் சொல்ற ஒருத்தர் எப்போ அந்த வேலையை செஞ்சு முடிப்பாருன்னு நம்பவே முடியாது. வேற வழியே இல்லாம தான் இவங்க கிட்ட சில வேலைகளை கொடுக்க வேண்டிய சூழல் வருமோ தவிர எப்பவும் இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட பொறுப்பான வேலைய அவ்வளோ சீக்கிரம் யாரும் தர விரும்பவே மாட்டாங்க. லைஃப் ஃபுல்லா இதோட பாதிப்பை மட்டுமே அனுபவிக்கிற ஒருத்தரா, அவரோட திறமைகளை நிரூபிக்க வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற ஒருத்தரா மட்டுமே தான் இருப்பாங்க. இவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலும் படிப்படியா குறைஞ்சு போயிடும். நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் லைஃப்ல சக்சஸ பார்க்க ரொம்ப காலம் ஆகும். நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கான அர்த்தமே இல்லாம போற நிலைமை ஏற்படலாம். ஏன்னா எதையுமே சரியா செய்ய முடியாம போனா சக்சஸ் மட்டும் இல்ல, ஃபெயிலியரை கூட நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா முயற்சிகள் செய்யற ஒருத்தருக்கு தான் சக்சஸோ இல்ல ஃபெயிலியரோ வரும். முயற்சிகளை தட்டி கழிக்கிற ஒருத்தருக்கு இந்த ரெண்டுமே கிடைக்காம வாழ்க்கை ஒரு முடிவில்லாத சர்க்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை உங்களால செய்ய முடியுமா முடியாதான்னு ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு முடிவெடுங்க. அப்புறம் அதை முடிக்க ஒரு டைம் லைனை செட் பண்ணுங்க. அந்த டைமுக்குள்ளதான் முடிச்சே ஆகணும் அப்படின்னு ஒரு உறுதியோட இருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வேலையோட ரிசல்ட்டை பத்தி நீங்க யோசிக்கணும். முயற்சிகள் எப்பவுமே ஒரு பலனை தரும். அது நல்லதா கெட்டதாங்கிறது வேற. ஆனா எல்லா முயற்சிக்கும் ஒரு பலன் இருக்கும். அதனால வெற்றி தோல்வியை பத்தி யோசிக்காம உங்க முயற்சிகளை முழுசா கொடுக்க முடிவெடுங்க. உங்களோட மரியாதைய அதிகப்படுத்துற செயல்களை தொடர்ந்து செய்ய எப்பவும் தயாராருங்க. அடுத்தது கொஞ்சம் டெலிகேட்டான ஒரு விஷயமா
ஆனா இப்போ இருக்கிற ஜென்சி உலகத்துல ரொம்ப ரொம்ப அதிக பாதிப்பை தர ஒரு பழக்கம்னு கூட சொல்லலாம். டிஸ்ரெஸ்பெக்டிங் பவுண்டரிஸ். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படின்னு காமெடியா சொன்னாலும் அது ஒரு நல்ல பழக்கம் தெரியுமா? ஏன்னா அத்துமீறி ஒருத்தரோட எல்லைகளை தொடுறது எப்பவும் ஒரு பேட் ஹேபிட்டா தான் இருக்கும். ஒருத்தரோட பர்சனல் பவுண்டரிஸை மீறி போறது, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம இருக்கிறதும் இதுல வரும். உங்க கூட இருக்கிறவங்களோட பிரைவசியை மீறி போறது எப்படி தப்போ, அதுக்கு மரியாதை தராம இருக்கிறதும் ஒரு தப்பான ஹேபிட் தான். சோஷியல் மீடியா வேகமா இருக்கிற இந்த காலத்துல பவுண்டரிஸ் அப்படின்னு ஒண்ணு இல்லாமையே போயிருச்சு. மக்கள் அதை தான் ரசிக்கிறாங்க அப்படின்னு பொய்யா சொல்லிட்டு இன்னும் சில பேர் அந்த செயல்களை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஒரு சக மனிதரோட சீக்ரெட்ஸ, அவரோட பர்சனலான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க. ஆனா அந்த ஆர்வத்தை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கொண்டு போறத யாருமே விரும்புறதில்ல. அத செய்யறவங்க மேல மரியாதையும் வராம போயிடுது. எல்லாருக்கும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய வாழ எல்லா உரிமையும் இருக்கு. சக மனிதனோட ஃப்ரீடமை பாதிக்கிற எந்த செயலுமே மரியாதையான ஒரு விஷயமா இருக்கிறதில்ல. இத நீங்க பல விதத்துல புரிஞ்சுக்கலாம். மத்தவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்காம இருக்கிறது, அடுத்தவங்கள காயப்படுத்துற வார்த்தைகளை பயன்படுத்துறது, இப்படி சின்ன சின்னதா ஆரம்பிக்கிற இந்த பழக்கம் தான் பின்னாடி ஒரு மோசமான செயலை செய்ய காரணமா இருக்கு. குழந்தைகள்கிட்டயே இந்த பழக்கத்தை கொண்டு வர முயற்சி செய்யணும். ரொம்ப சின்ன வயசுலயே இதை கத்துக்கிறவங்க வாழ்நாள் முழுக்க அதை பிராக்டிஸ் பண்ண தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. மரியாதைங்கிறது நீங்க எவ்வளோ அதிகமா மத்தவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறீங்களோ அதை விட அதிகமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த பொசிஷன்ல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தாலும் சரி, உங்களை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவரா இருந்தாலும் சரி, வேலையில மட்டும் இல்லாம பர்சனல் லைஃப்ல கூட மத்தவங்களோட பிரைவசி, பர்சனல் ஸ்பேஸை மதிக்க தெரிஞ்சவரா நீங்க இருக்கணும். மத்த எல்லா நல்ல குணங்களை விட இந்த ஒரு நல்ல கேரக்டர் உங்களோட டோட்டல் இமேஜை நல்ல விதமா காட்டும். செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும்தான் பர்சனல் பிரைவசி வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பார்ட்னர்ஸ் இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட பர்சனல் ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர ஒருத்தரா இருக்கிறது உங்களை ஒரு மரியாதையான நபரா அடையாளப்படுத்தும். அடுத்ததா பார்க்க போறது ஃபைண்டிங் பர்சனல் கெயின் இன் ரிலேஷன்ஷிப். எல்லாத்துலேயுமே ஷெல்ஃபிஷாக யோசிக்கிறது, நமக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடையே அப்ரோச் பண்ணுறது. அதிகாரம், ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பற்றி யோசிக்கிறவங்க அன்பு, பாசம் இதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கணும் அதை பற்றின தாட்ஸ் மட்டும்தான் அவங்களோட மைண்டு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு செயலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க அதை பற்றி முழுசாக யோசிக்கிறது, அதுக்காக முழு உழைப்பையும் கொடுக்கறது தப்பே கிடையாது. ஆனால் செய்கிற எல்லாத்துலேயுமே ஒரு கெயின் இருக்கணும் அப்படின்னு பார்க்கறது, தனக்கான நல்லதை மட்டுமே யோசிக்கிறது அவ்வளோ நல்ல ஹேபிட் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான மனிதர்கள் அவங்களோட நெருக்கமான உறவுகள் கிட்ட கூட வெளிப்படையா இருக்க முடியாது. ஏன்னா அவங்களோட நோக்கம் எப்பவுமே அவங்கள முன்னிலைப்படுத்தினதா தான் இருக்கும். இது ரொம்ப மோசமான பழக்கம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனா இது மாதிரியான மனிதர்கள் கிட்ட ஒரு நெருக்கமான உறவை ஏற்படுத்தவே முடியாது. அடுத்தவங்கள பத்தி யோசிக்காம, அவங்களோட உணர்வுகளை மதிக்காம தன்னை பத்தி மட்டுமே தான் யோசிப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த பல கெட்ட பழக்கங்களுக்கு இது துணை போற ஒரு விஷயமா இருக்கும். பொய் பேச வைக்கும், உங்களோட பொறுப்பை தட்டி கழிக்க வைக்கும், எல்லாத்துலயும் ஒரு சுயநலம் இருக்கும். அதனால எல்லாத்தையும் ஒரு குறுக்கு வழியில செய்ய வைக்கும். இப்படி உங்க மொத்த கேரக்டரும் ஸ்பாயில் பண்ற இந்த ஹேபிட்டை நீங்க கண்டிப்பா மாத்தியே ஆகணும். அதுக்காக பொது நலமா எல்லாரையும் பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்ல வரல. முடிஞ்ச வரைக்கும் உங்க பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ள இந்த பழக்கத்தை கொண்டு வராம இருக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். அதே போல உங்களுக்கு நெருக்கமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஆஃபீஸ்ல உங்களோட க்ளோஸ் அசோசியேட்ஸ் கிட்ட இந்த மாதிரி டாக்டிக்ஸை யூஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட பர்சனல் கெயினுக்காக ஒரு உறவை வளர்த்துக்க நினைக்கிறது தெரிஞ்சே ஒருத்தரை ஏமாத்துற மாதிரி இருக்கும். உங்களோட நம்பகத்தன்மையை அது எப்பவுமே கேள்விக்குறியாதான் வச்சிருக்கும். யாரும் உங்க கூட ஒரு நார்மலான டிரான்ஸ்பரண்டான ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கவே முடியாது. இது ரொம்பவே நுட்பமான ஒரு பழக்கம். இதை தப்புன்னு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் காலம் ஆகும். ஏன்னா உங்க கூட யாருமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்காம இருக்கிறத நீங்க ரொம்ப லேட்டா தான் ரியலைஸ் பண்ணுவீங்க. இதனால உங்க மேல இருக்கிற மரியாதை மட்டும் இல்லாம உங்க கூட ஒரு நார்மல் கான்வர்சேஷனை கூட வைக்க யோசிப்பாங்க. பொதுநலமாலாம் இருக்க வேண்டாம், ஆனா அதே சமயம் உங்ககிட்ட அன்பா ஃப்ரெண்ட்லியா இருக்கிற உறவுகளை வச்சு உங்க சுய லாபத்தை ஏர்ன் பண்ணிக்க நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் கடைசியா ஒரே ஒரு முக்கியமான பழக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? அதுதான் ஜட்ஜ்மெண்டல். முன்னாடியே சில தப்பான கண்ணோட்டத்தோட ஒரு விஷயத்த அணுகிறது, இல்லனா மனிதர்கள் பத்தின தவறான எண்ணங்களை வச்சுக்கிறது. இந்த மாதிரியான மனிதர்களுக்கு எந்த நல்ல விஷயமும் கண்ணுக்கு தெரியாது. எல்லாத்துலயும் குறைய மட்டுமே தான் தேடுவாங்க. மத்தவங்க கிட்ட இருக்கிற தப்ப மட்டுமே பார்க்க முடிஞ்சவங்களா இருப்பாங்க. அதே போல இவங்க மட்டும்தான் சிறந்தவங்க,
இவங்க செய்யற எல்லாமே சரியான செயல்களா இருக்கும் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கை இருக்கும். அடுத்தவங்க செய்யற எல்லா செயலும் மட்டம் தட்டி பேசுறவங்களா இருக்க வைக்கும். சொல்றப்பவே இவ்ளோ தப்பான பழக்கமா இருக்கா? இதனால பாதிக்கப்பட்டவங்களோட இடத்துல இருந்து பார்த்தா இதோட மோசமான விளைவை புரிஞ்சுக்க முடியும். மத்தவங்களோட வலிகளை மதிக்காம தன்னை பத்தி மட்டுமே பெருமையா நினைக்க வைக்கும். இதனால என்ன பெருசா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. மத்தவங்கள குறை சொல்ற பழக்கம் வளரும். தேவையில்லாத காசிப்ஸ் பேசுற ஹேபிட்ஸ உருவாக்கும். இது ஒண்ணே போதும் உங்க மேல இருக்கிற மரியாதைய குறைக்கிறதுக்கு. எப்பவுமே நேரடியா நேர்மையா பேசுற ஒருத்தரை தான் மக்கள் அவங்களோட சர்க்கிள்குள்ள அலோவ் பண்ணுவாங்க. அப்புறம் தான் உங்க மேல ஒரு அடிப்படையான நம்பிக்கையே வரும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஹேபிட் இருந்தா அதை மாத்திக்க சின்ன சின்ன முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன விஷயத்துல மத்தவங்களோட கருத்துக்கு ஒரு வேல்யூ கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்துல பல விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஓப்பனா ஒரு கான்வர்சேஷனை வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பா உங்களோட தாட்ஸ் பேட்டர்ன் மாறும். அதனால உங்க பர்சனாலிட்டியும் சேஞ்ச் ஆகும். லைஃப்ல எல்லாமே சரியானதா இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சின்ன சின்ன இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாதான் நம்மள அப்டேட் பண்ணிக்க சான்ஸ் கிடைக்கும். எல்லாமே சரியா இருந்தா நம்மள பத்தி யோசிக்கவே மாட்டோம். தப்பான ஹேபிட்ஸ் இருக்கிறதும் பல காலமா அத பத்தின ஒரு எண்ணமே இல்லாம ஃபாலோ பண்றதும் தப்பே இல்ல. ஆனா எப்போ உங்கள சுத்தி உள்ளவங்கள பாதிக்கிற அளவுக்கு ஒரு பழக்கம் இருக்கோ அப்பவாவது அத பத்தின ஒரு சீரியஸான கவனத்தை கொண்டு வர நினைக்கிறது ஒரு நல்ல ஸ்டார்ட்டா இருக்கும். குறைகளே இல்லாத நல்ல மனிதரா இருந்தா காட்டுக்குள்ளதான் தவம் செய்யணும். எல்லாரும் உங்கள பெரிய மகான் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நம்ம குறைகளை ஏத்துக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய்யற மனிதரா இருக்கிறது தான் ஒரு நல்ல சோஷியல் லைஃபுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கும். அப்படின்னா உங்க கூட இருக்கிறவங்களோட மரியாதையை பெற முயற்சி செய்யணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சரி செய்ய முயற்சி செய்யுங்க. அதை மறைச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா உங்களோட நல்ல ஹேபிட்ஸை இன்னும் அதிகமா வளர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. மரியாதை எப்பவுமே கேட்டு வாங்குறதா இருக்காது. நீங்க நடந்துக்கிற விதத்துல தான் அதை பெற முடியும். குறைகளை சரி செய்ய தெரிஞ்ச மனிதரா நல்ல மரியாதையுள்ள நபரா இருக்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான மரியாதையும் மதிப்பும் உங்களை தேடி வரும். மேலும் இது போன்ற சிறந்த பதிவுக்கு சேனலை தொடர்ந்து பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். நன்றி.